ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஏசப்பா நன்றியோடு நம்ம துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பாவதாவே உமக்கு ஸ்தோத்திரம், அருமை இரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அப்பா இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காக நன்றி 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 கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஹல்லேலூயா. அப்பா இது இந்த காலை வேளையிலும் அப்பா அப்படி சமூகத்துக்கு நேராக நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. தேவனுடைய கிருபை அப்பா எங்களை ஆளுகை செய்யட்டுங்க தாவே. ஸ்தோத்திரம். இரவு முழுவதும் தாவே எங்களை கண்மணி போல் எங்களை பாதுகாத்தீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரங்க தாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா உம்முடைய கிருபைகள் அப்பா என்றும் உள்ளதற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி அப்பா. உம்முடைய தயவுகளுக்காக நன்றி 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 நன்றி. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரங்க தாவே. அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோங்க தாவே. இந்த புதிய நாளுக தாவே நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா தேவனுடைய கிருபை அப்பா எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. உம்முடைய இரக்கம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டுங்க தாவே. இதோ உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பலிபீடத்தில் எங்களை தருகிறோங்க தாவே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. தேவன் நீர் எங்களை ஆளுகை செய்யுங்க. இந்த காலை வேளைகளில் எங்களுடைய சிந்தைகளை ஆளுகை செய்யுங்க, எங்களுடைய இருதயத்தை ஆளுகை செய்யுங்க, எங்களுடைய மனங்களை ஆளுகை செய்யுங்க, எங்களுடைய சரீரங்களை கத்தர ஆளுகை செய்யுங்க கத்தாவே. ஹல்லேலூயா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 கத்தாவே. நீர் ஆண்டவரே அப்பா எங்களுக்குள்ள வாரம் ஆண்டவரே அப்பா. நீர் உம்மை அழைக்கிறோம் ஏசப்பா, உம்மை அழைக்கிறோம் ஏசப்பா, உம்மை அழைக்கிறோம் உம்மை அழைக்கிறோம் உம்மை அழைக்கிறோம் கத்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 கத்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமாண்டவரே கத்தாவே. இதோ இந்த காலை வேளையிலும் கத்தாவே உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை எங்களில் பெருகட்டும் கத்தாவே. ஸ்தோத்திரம். காலைதோறும் உடைய புதிய கிருபையால் எங்களை நிரப்புங்க கத்தாவே. ஹல்லேலூயா. காலைதோறும் உடைய புதிய கிருபை எங்களை ஆளுகை செய்யட்டும் கத்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏசப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும் அப்பா. வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. உங்க வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும் ஏசையா. உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும் இயேசுவே. உம் வல்லமையால் எங்களை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமழை போலவே
வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆராதனை நீர் வாரும் ஆண்டவரே, உம்மை அழைக்கிறோம் ஏசப்பா, எங்களை பலப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய ஆவியினால், உம்முடைய அபிஷேகத்தினால், உம்முடைய வல்லமையினால் அந்த கால வேளையில அப்பா எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்க தாவே. ஆவியானவர் இந்த ஜெபங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஹல்லேலூயா. இந்த ஆண்டவரே, ஒரு நாளும் நடக்கிற இந்த ஆராதனைகளை கர்த்தர் ஆண்டவர் எந்த தடையின்றி கர்த்தர் வழி நடத்துங்கப்பா. சரீர சுக பலங்கள் ஆரோக்கியங்களை கர்த்தர் தாருங்க. உடைய நாமத்தை உயர்த்தும் போது நிச்சயமாக ஆண்டவரே கர்த்தாவே அப்பா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே ஒரு பலத்த ஒரு ஆசீர்வாதத்தை பலத்த ஒரு நன்மைகளை ஆண்டவர் நிச்சயமாக கர்த்தர் கொண்டு வருங்க தாவே. ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் அசைவாடுவீராக. ஆண்டவரே, பாடுகிற பாடலை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம். உயர் துதிகளை கர்த்தாவே பிரேயர் அப்பா எல்லாவற்றையும் உடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம். தேவரீர் ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றுங்க கர்த்தாவே. யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா இந்த நாளில் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா இந்த ஜெபத்தில் பங்கு பெற வேண்டுமோ கர்த்தர் ஆண்டவரே அனுப்புகிற பிள்ளையிடத்தில் கர்த்தர் நீர் ஆண்டவரை இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். சகல தடைகளை கர்த்தர் மாற்றுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சில பாடல்களை பாடி கர்த்தரை நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். முதலாவதாக ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன் என்று சொல்லி கர்த்தரை பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவே. வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. அல்லல்லாவும் மறுத்தீரே, அல்லல்லாவும் மறுத்தீரே. அலைந்த என்னையும் மீட்டீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவே. நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவே. அம்புவியாவும் படைத்தீரே, அம்பராவுந்தன் வாக்காலே.
கண்ணின் மணி போல் காத்தீரே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. கண்ணின் மணி போல் காத்தீரே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. மன்னாயமக்கும் நீதாமே மன்னாயமக்கும் நீதாமே. என்னாலும் எந்தன் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். சொல்லுவாமே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் துதித்திடுவே. தீயோ நம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. தீயோ நம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. தேவே நீர் உந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தேவே நீர் உந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தீரணுகாது மறைவினிலே தீரணுகாது மறைவினிலே தேடி உமதடி தங்கிடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் துதித்திடுவே. ஆமே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் துதித்திடுவே. அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவே. அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவே. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அல்லும் பகலும் நித்தியமாய் அல்லும் பகலும் நித்தியமாய் அன்பே உம்மையே துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். சொல்லுவாமே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த கால வேளையில கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நேராக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தீயோ நம்புகள் படாதபடிக்கு எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற தகப்பன் நீங்கப்பா. கண்ணின் மணி போல எங்களை நீர் பாதுகாக்கிற தகப்பன் ஐசப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் கர்த்தாவே அப்பா எங்களுக்கு நீர் ஆண்டவரே பாதுகாக்கிறீர் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே கண்ணின் மணி போல எங்களை பாதுகாக்கிற தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே எங்கள் தேவாதி தேவனுக்கு ஆண்டவர் எங்களுக்காக ஜீவன் தந்தவருக்கு அப்பா எங்களை உருவாக்கின தேவனுக்கு கர்த்தாவே ஆண்டவரே துதிகளை நன்றிகளை நாங்கள் சாற்றுகிறோம் கர்த்தாவே. அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. அகில சிருஷ்டிகளும் கர்த்தாவே அப்பா உம்மை துதிக்கிறது கர்த்தாவே. அதுபோல ஆண்டவரே அப்பா நாங்களும் எப்போதும் என்றைக்கும் ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காலங்களிலும் அப்பா உம்மை துதிக்க ஆண்டவரே கர்த்தர் பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே
ஆண்டவரை துதி எடுக்கும் போது என் தேவாதி தேவனுடைய வல்லமை அப்பா, தேவன் ஆண்டவரே அப்பா நீர் கிரியை செய்ய தொடங்குகிறவர் தப்பா. ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தாவே ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா இதுல இணைகிறார்களோ, யாரெல்லாம் வருகிறார்களோ, கண்டிப்பா அவருடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பங்களில், அவருடைய வாழ்க்கையில, அவருடைய ஜீவிதத்தில் என் தேவன் ஆண்டவரே அப்பா வெற்றியை கொடுத்துக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஆண்டவரே துதி எடுக்கும் போது கர்த்தர் நீர் செயல்படுகிற தகப்பன் அப்பா. ஆண்டவரே இது இந்த கால வேளையில நாங்கள் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஏறெடுக்கின்ற துதியை கர்த்தாவே என் தேவரீர் ஏற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே அப்பா. தந்த ஜீவன் சுக பலன் ஆரோக்கியங்களுக்காக அப்பா, கண்மணி போல எங்களை பாதுகாத்ததற்காக அல்லும் பகலும் ஆண்டவரே அப்பா எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை பாதுகாக்கிற தகப்பன் அப்பா. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நீர் பெரியவர் அப்பா, நீர் அதிசயங்களை செய்கிறவர், நீர் ஆலோசனை கர்த்தர், நீர் நித்திய பிதா, நீர் சமாதான பிரபு அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஆண்டவர் தீங்குகள் அணுகாதபடிக்கு அப்பா உம்முடைய செட்டைகளின் மறைவுல வைத்து எங்களை பாதுகாக்கிற தகப்பன் அப்பா. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். சொல்வோம் ஆர்வமாய் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம் அன்பு ஒன்றே போதுமையா, உம் அன்பு ஒன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே அப்பா, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். மாமே கரம் பிடித்த நாயகரே, சொல்வோம் கரம் பிடித்தப்பா நாயகரே, கைவிடாத தூயவரே, என்றும் கைவிடாத தூய
அடைக்கலமே, எங்கள் ஆறுதலே, அதிசயமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம், ஆமென். பிரசன்னம் தேவ பிரசன்னம். துதியினிலே வாழ்பவரே, துதியினிலே வாழ்பவரே, துணையாளரே, என் மணவாளரே, துணையாளரே, என் மணவாளரே. பிரசன்னம் அப்பா, பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம், ஆமென். பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. சொல்லுவான் பாபது, ராஜாவும் பிரசன்னம் போதுமையாமே, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம், ஆமென். பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமாப்பா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று உம்முடைய வார்த்தை இருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா ஆண்டவரே, உம்முடைய அதிகாலையில் அப்பா உம்மை நாங்கள் தேடும்போது என் தேவனுடைய பிரசன்னம் அப்பா ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டுங்க தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதோ உம்முடைய சமூகத்துக்கு நேராக எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, இது ஆர்வமாக உம்மை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் ஏசப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, துதியினிலே வாழுகிற எங்கள் தகப்பனே அப்பா, எங்கள் உதடுகளை திறந்து நாங்கள் துதிக்கிறோம் ஏசப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, துதி எடுக்கும் போது அப்பா உம்முடைய மகிமையின் மேகம் உம்முடைய பிரசன்னங்க தாவே ஆண்டவரை சூழ்ந்து கொள்ளுகிறீங்க தாவே. ஹல்லேலூயா. அதுபோல இந்த ஆராதனை இந்த வேளைகளில் எங்க தாவே ஆண்டவரை இப்பொழுதே இந்த கால வேளைகளில் அப்பா ஒவ்வொருடைய மனங்களில், ஒவ்வொருடைய சிந்தைகளில், ஒவ்வொருடைய குடும்பங்களில் தாவே தேவனுடைய பிரசன்னம் அப்பா ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்க சூழ்ந்து கொள்வதாக. ஆண்டவரை, தேவனுடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் எங்க தாவே ஆளுகை செய்யட்டும். இதோ உம்முடைய பலிபீடத்தில் அப்பா உம்முடைய இரத்தத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவனுடைய கரம் அப்பா எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்க தாவே, ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா இதோ இந்த கால வேளையில் எங்க தாவே தொட்டு ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தேவனுடைய பிரசன்னம் அப்பா இந்த நாள் முழுதும் உம்முடைய கிருபை அப்பா சூழ்ந்து கொள்ளட்டுங்க தாவே. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. துதியினிலே நீர் வாழ்கிற தகப்பன் அப்பா ஆண்டவரே கத்தாவே. ஆண்டவரே, துதி எடுக்கும் போது ஆண்டவரே என் தேவன் ஆண்டவரே அப்பா கிரியை செய்ய தொடங்குகிற தகப்பன் அப்பா ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா நீர் ஆதரவாக ஆண்டவரே அப்பா உம்முடைய காரியங்களை உம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படியாக என் தேவன் நீர் எழுந்தருளுகிற தகப்பன் அப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் எழுந்தருளுவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்னும் உம்மை அறிய, உம்மை தேட, எங்களை கரம் பிடித்த எங்களை நாயகர அப்பா நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோங்க தாவே. ஹல்லேலூயா. ஏசப்பா உமக்கு நன்றி. உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கொஞ்ச நேரம் நம்ம வாய்களை திறந்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த கால வேளையில தேவனுடைய சமூகத்தில் நம்மளை அர்ப்பணித்து ஏசப்பா உமக்கு நன்றின்னு சொல்லலாமா? தந்த ஜீவன், சுக, பலன், ஆரோக்கியங்களுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தலாமா? கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா நம்ம ஆண்டவரை துதிப்போம். கண்டிப்பா துதிக்கிற வேளைகளில் ஹல்லேலூயா தேவன் ஹல்லேலூயா பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா தேவன் நம்மளை கவனித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா நம்முடைய உதடுகளை கவனிக்கிறார், நம்முடைய சிந்தைகளை கவனிக்கிறார், நம்முடைய ஹல்லேலூயா ஆவி, ஆத்துமா, சரீரத்தை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கண்டிப்பா அவரை நம்ம துதிக்கும் போது கண்டிப்பா தேவன் ஹல்லேலூயா நம்ம பிள்ளைகளை, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் எழுந்தருளி செயல்படுகிற தகப்பன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கலக்கங்கள் இருந்தாலும், பாரங்கள் இருந்தாலும், சஞ்சலங்கள் இருந்தாலும் கண்டிப்பா அவரை துதிக்க 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 தேவன் ஒரு பெரிய ஒரு சமாதானம்
சமாதானத்தை தருகிறார், பெரிய ஒரு சந்தோஷத்தை தருகிற தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தரை துதிப்போமா. ஹல்லேலூயா. ஏசப்பா உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா தந்த ஜீவனுக்காக ஸ்தோத்திரம், தந்த பலனுக்காக ஸ்தோத்திரம், தந்த ஆரோக்கியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பங்களை தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த வேலைகளுக்காக ஸ்தோத்திரம், போக்கையும் மரத்தையும் பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆபத்தின் மத்தியிலே கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் எங்களுக்கு சமீபமாக இருந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை ரட்சித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த மகனாக மகளாக எங்களை மாற்றி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், நீர் பாராட்டின இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, எல்லா எங்களுக்கு விரோதமாக எழும்பின சத்துருவை கர்த்தர் நீர் ஜெயித்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு உதவி செய்த எபினேசரே ஹல்லேலூயா, உதவி செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. யெகோவா ராஃபாவாக சுகம் தருகிற தேவனாக எங்கள் தேவாதி தேவன் எங்கள் எல்லாருக்கும் இருந்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லா தேவைகளை சந்தித்தீரே அப்பா. யெகோவா ஹீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ராஃபா உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா நிசி வெற்றி தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமாண்டர் யெகோவா ஷம்மா உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ரூபா உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. நீர் பாராட்டின கிருபை பெரியது அப்பா, அன்பு பெரியது கர்த்தாவே. ஒவ்வொரு நாளையும் ஆண்டவரே அப்பா சுகத்தோடு பலனோடு எங்களை பாதுகாக்கிறீங்க அப்பா. எங்கள் கண்ணை கண்ணீருக்கு காலை இடர்களுக்கு தப்புவிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆளில பலவீனங்களை மாற்றி போட்டதற்காக ஸ்தோத்திரம், நல்ல சுகத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே. எல்லா ஆண்டவர் தேவைகளை நீ சந்தித்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். தடைகளை கர்த்தர் மாற்றினீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு விரோதமாக எழும்பின ஆயுதங்களை கர்த்தர் நீர் சிதறடித்ததற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா உமக்கு நன்றி நன்றி. எவ்வளவு ஆபத்துகள், மரணத்துக்கு ஜீவனுக்கு ஆண்டவரே ஒரு அடி தூரம் இருக்கையில் எங்களை ரட்சித்தவர், எங்களை காப்பாற்றினவர் ஆண்டவரே அப்பா. இன்றைக்கும் உம்முடைய கிருபைகள் எங்களை சூழ்ந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இருக்கிறது உம்முடைய மேலான கிருபையினாலப்பா, உம்முடைய இரக்கத்தினாலப்பா, உம்முடைய அன்பினாலப்பா, உம்முடைய தயவினால கர்த்தாவே. ஹல்லேலூயா. எங்கள் பலன் குன்றும் பொழுது கர்த்தர் எங்களை தாங்குகிறீர், எங்களை ஏந்துகிறீர், எங்களை நடத்துகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை எங்களுடைய குடும்பங்களை பாதுகாத்தீரே, பிள்ளைகளை பாதுகாத்தீரே, போக்கிலும் மரத்திலும் ஆண்டவரே பலவீனங்களில் ஆண்டவர் எல்லாம் விடுவித்தீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்னும் நீ செய்ய போகிற அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம், அதிசயங்களுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அவர் விசுவாச அறிக்கை இடலாமா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஹல்லேலூயா. எங்களை இம்மட்டும் காத்த எங்களை வினேசர், இனி நீர் காக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீ தரப்போகிற அத்தனை ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. எல்லா தடைகளை நீக்க போறதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கையில் ஆண்டவரே காணப்படுகிற எல்லா தடைகளை நீக்கி ஆசீர்வதிக்க போறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சொல்லலாமா வாய்களை திறந்து. ஹல்லேலூயா. என் தேவாதி தேவன், ஹல்லேலூயா தேவனே, நீர் எங்களை ஆசீர்வதித்த போறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. தரப்போகிற சுகத்துக்காக ஸ்தோத்திரம், தரப்போகிற அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம், உடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற போறதற்காக ஸ்தோத்திரம். சொல்லலாமா. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. இம்மட்டும் எங்களை காத்தவர், இனிமேல் நீர் காக்க போறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை கைவிடாதபடிக்கு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதும் கைவிடுதும் என்று சொன்னதற்காக ஸ்தோத்திரம். இதோ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய கிருபைகள் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி 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 அப்பா. ஆண்டவரே நீர் பாராட்டின கிருபைகள் ஆண்டவரே பெரியது பெரியது பெரியது. நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள் பெரியது 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 கர்த்தாவே. அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. இதோ இந்த கால வேளையிலே அப்பா நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா. ஹல்லேலூயா. அப்பா எங்களுடைய சரீரத்தை எங்களுடைய சிந்தைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவர் எங்களுடைய சரீரங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களுடைய எல்லைகளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களுடைய பெற்றோர்களை ஒப்பு கொடுக்கிறோம், கைட்டு சிற வேலைகளை உங்களுடைய சமூகத்தில் பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லலாமா. ஹல்லேலூயா. ஆண்டவரே இதோ இந்த கால வேளையில என்ன உம்முடைய சமூகத்தில் தருகிறேனப்பா, என்ன உம்முடைய சமூகத்தில் தருகிறேனப்பா. என்னுடைய ஆவியாத்ம சரத்தை உம்முடைய சமூகத்தில் தருகிறேனப்பா. என்னுடைய பிள்ளைகளை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. எங்களுடைய எல்லைகளை அப்பா, எங்களுடைய ஆண்டவரே
நாங்கள் போகிற இடங்களில் அப்பா இப்படி எல்லாவற்றையும் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி பாதுகாருங்க. சொல்லலாமா? எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாருங்கப்பா. ஒருவேளை பயப்படுகிற காரியங்களுக்கு ஆண்டவரே எல்லா பயத்தை நீக்கி போடுங்கப்பா. ஹல்லேலூயா. எல்லா பயத்தின் ஆவிகள் எங்களை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே. ஒரு பலன் தார இந்த கால வேளையில் ஆண்டவர் நம்முடைய கிருபை தாரும் அப்பா. என் தேவன் எங்களுக்குள்ள வாரம் ஆண்டவரை சொல்லுங்க. எல்லாம் நம்ம கூப்பிடுவோமா? ஹல்லேலூயா. அப்பா, நீர் எங்களுக்குள்ள வாரம், எங்க குடும்பத்தில் வாரம், எங்க வீட்டுக்குள்ள வாரம், எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வாரம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய எல்லைகளில் நீர் வாரம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்குள்ள எல்லாவற்றிலும் என் தேவனுடைய ஆளுகைக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. உடைய ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்களாமா? சொல்லுங்க, சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் ஆண்டவருடைய பிள்ளைகளையும் எனக்குள்ள எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும். கர்த்தருடைய பாதுகாப்பு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில உண்டாயிருக்கட்டும். எங்க பிள்ளைகளிடத்துல உண்டாயிருக்கட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எங்களுடைய குடும்பங்களில உண்டாயிருக்கட்டும் இயேசப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் செல்லுகிற இடங்களில் எல்லாம் உம்முடைய ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருபைக்குள்ள நாங்கள் இந்த கால வேளையில உம்முடைய செட்டைகள் மறைவில நாங்கள் தருகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல நாங்கள் தருகிறோம். உம்முடைய பலிபீடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. எந்த சத்துருடைய கிரியைகளை எங்களுடைய ஆண்டவரே வாழ்க்கையை தொடக்கூடாது. எங்க பிள்ளைகளை தொடக்கூடாது. ஆரோக்கியங்களை தொடக்கூடாது. எங்களுடைய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தொடக்கூடாது. எங்களுடைய சுதந்திரங்களை தொடக்கூடாது. நாங்கள் போகிற வருகிற வழிகளில் பாதைகளில் எல்லாம் கர்த்தருடைய பாதுகாப்பு எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, இந்த நாள் முதல் தேவனுடைய கிருபை அப்பா இம்மட்டும் பாதுகாத்தவர் எங்களுடைய குடும்பங்களையும் தேவனுடைய கிருபை அளவில்லாமல் கர்த்தர் நிரப்பட்டும். ஆண்டவரே, சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய பலன் தாருங்கப்பா. கிருபை தாங்கப்பா, பலன் தாருங்கப்பா. தேவ கிருபை அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் சொண்டு கொள்ளட்டும் அப்பா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோங்க தாவே. இதோ உம்முடைய சமூகத்தை எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா. இதோ இந்த கால வேளையில கத்தாவே ஆண்டவரே கத்தாவே துதியிலே வாழ்கிற எங்கள் தேவாதி தேவனை துதித்து அப்பா உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை ஒவ்வொரு குடும்பங்களை இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எங்க தாவே அப்பா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை ஆளுகை செய்வதாக. ஒவ்வொரு வீட்டுக்குள்ள தேவனுடைய சமாதானம் ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு வீட்டுக்குள்ள தேவன் கர்த்தர் நீர் அசைவாடுங்கப்பா. தேவனுடைய பிரசன்னம் அசைவாடுங்க தாவே. எல்லா தீங்குகள் மாறி போகட்டும் அப்பா. எல்லா பலவீனங்கள் மாறி போகட்டும் அப்பா. எல்லா வியாதிகள் கர்த்தர் மாறி போகட்டும் ஆண்டவரே. என் தேவன் ஒரு பெரிய அற்புதங்களை ஒவ்வொரு வாழ்க்கையில கர்த்தர் செய்யுங்கப்பா. இருளின் அதிகாரங்கள் நீங்கட்டும். எல்லா சாப கட்டுகள் நீங்கட்டும். எல்லா ஹல்லேலூயா பொல்லாத போராடுகிற மறைந்திருந்து செயல்படுகிற எல்லா வலுசற்பத்தின் கிரியைகள் அகன்று போகட்டும். கர்த்தருடைய ஆவி ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களை சிந்தைகளை கர்த்தருடைய ஆளுகைக்குள்ள இந்த கால வேளையில நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவன் நீர் ஆண்டவரே அப்பா நீர் ஆள்கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆள்கொள்ளுங்க. ஒவ்வொரு சூழ்ந்திருக்கிற இருளின் அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டுங்க தாவே. எல்லா இருளின் அதிகாரங்கள் நீங்கி போகட்டுங்க தாவே. தேவனுடைய கிருபை பெருகட்டும் அப்பா. தேவனுடைய பிரசன்னம் பெருகட்டும். மகிமையின் மேகம் ஆண்டவரே அப்பா இதோ இந்த வேளையில கத்தாவே இந்த கால வேளையிலே ஒரு சுத்திகரிப்பு உண்டாயிருக்கட்டுங்க தாவே. ஒரு சுத்திகரிப்பு உண்டாயிருக்கட்டுங்க தாவே. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. நன்றி 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 கத்தாவே. ஹல்லேலூயா. அப்பா நாங்கள் ஆண்டவரே இந்த மட்டும் வந்ததற்கு ஆண்டவரே அப்பா நாங்கள் எம்மாத்திரங்க தாவே. ஹல்லேலூயா. அனுதினமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா உம்முடைய கரத்தில் ஏந்தி கத்தாவே எங்களை நீ தாங்கி நடத்துகிற ஆண்டவரே உம்முடைய அன்புகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா உமக்கு நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்காக நீ ஜீவன் தந்தீரே. எங்களுக்காக உம்முடைய சரீரத்தை எங்களுக்கு தந்தீரே அப்பா. ஒப்பு கொடுத்தீரே அப்பா. எங்களை நரகத்திலிருந்து மீட்கும்படியாக தேவாதி தேவன் இந்த உலகத்திலே அப்பா பலியானீரே அப்பா. உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால எங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தாவே. அப்பா நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக நன்றி. எங்களை ரட்சித்ததற்காக நன்றி ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் தாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே என்னப்பாவும் திருப்பாதமே ஆனந்தம் ஆனந்தமே என்னப்பாவும் திருப்பாதமே
நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே ஆனந்தம் ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா இயேசையா ஆஹா அல்லேலூயா ஆமே ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆமே. ஆமாப்பா, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த கால வேளையிலே எங்கள் துதி பலிகள், எங்களுடைய ஸ்தோத்திர பலிகள், எங்களுடைய நன்றி பலிகள், எங்களுடைய உற்சாக பலிகளை இதோ ஏசப்பா உடைய சமூகத்தில் நாங்கள் படைக்கிறோம் ஏசப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, துதி எடுக்கும்போது கர்த்தாவே என் தேவாதி தேவன் அப்பா உடைய பிரசன்னம் ஆண்டவரே அந்த இடத்துல இறங்கி வருமே, அதுபோல அப்பா இந்த கால வேளையிலே என் தேவனுடைய பிரசன்னம் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் அப்பா உம்முடைய ஆளுகைக்குள்ள நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவர். ஒரு புதிய ஒரு வித்தியாசத்தை இந்த நாளில் கர்த்தர் கொடுப்பீராக. ஒரு புதிய ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் கொடுப்பீராக. ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்தில் அமர்ந்த இந்த நேரங்கள் என் தேவன் ஆண்டவர் ஒரு புதுசாக இருந்தது ஆண்டவர், ஒரு புதிய மாற்றமாக இருந்தது என்று சொல்லத்தக்கதான ஒரு பெரிய மாற்றங்களை இந்த கால வேளையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையில குடும்பங்களில் கர்த்தர் உண்டு பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உங்களுடைய சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த மீதியுள்ள பகுதிகளிலும் கர்த்தருடைய அப்பா வழிநடத்தல் உண்டா இருக்கட்டும். எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதிகன மகிமையெல்லாம் ஏசப்பா உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கால வேளையிலே இந்த கூடுகையில் இணைந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. நாம் சற்று நேரம் ஒரு தேவ வசனத்தை நம்ம வாசித்து நம்ம தியானித்து ஹல்லேலூயா நாம ஜெபிப்போமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 66வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். சங்கீதம் 66 அதனுடைய 18வது வசனம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். ஹல்லேலூயா. நம்ம இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது ஹல்லேலூயா அந்த அந்த காரன் எழுதுகிற அந்த வார்த்தை ஹல்லேலூயா, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு என்ன பண்ண மாட்டார், செவிகொடார். ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தில் அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்களை நம்ம பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லாரும் கேளுங்கள், அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார் அப்படின்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வாய் துதித்தது, நாவினால் என்ன பண்ண அவர் புகழப்பட்டார். அதே மாதிரி ஹல்லேலூயா அவர் தான் சொல்லுகிறார், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு என்ன பண்ண மாட்டார், செவிகொடார். ஆனால் அடுத்த உள்ள வசனத்தில் சொல்லுகிறார், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவராக. ஹல்லேலூயா. அப்போ தேவனை நம்பி இருக்கிற, தேவனை சார்ந்து இருக்கிற ஹல்லேலூயா தேவனுடைய ஹல்லேலூயா அந்த விண்ணப்பத்துக்கு பதில் எல்லாம் அதில் கண்ட ஒரு தேவனுடைய ஹல்லேலூயா பிள்ளை எழுதுகிற ஒரு சங்கீதம் அப்படிதானே. ஹல்லேலூயா. அப்போ அதில் பார்க்குறோம், அவர் இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். ஹல்லேலூயா. அப்போ ஜெபங்கள் கேட்கப்பட்ட ஒரு நல்ல என்ன பண்ணுகிறது, அவர் சொல்லுகிறது, தேவனின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லுகிற அந்த இதையும் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் என்னுடைய சிந்தையிலே அக்கிரம சிந்தை வந்தபோது ஆண்டவர் எனக்கு என்ன பண்ண, என் சத்தத்தை என்ன பண்ணல,
கேட்கலை, எனக்கு செவி என்ன பண்ணலை, கொடுக்கலை என்று சொல்லுகிறதை என்ன பண்ண முடியும், நம்ம வந்து பார்க்க முடியும். ஹல்லேலூயா. கண்டிப்பாக நம்ம இந்த வசனத்தில் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நம்ம அநேகருக்கு நிறைய இது இருக்கும், அப்படி தானே. ஏன் என்னுடைய ஜெபங்கள் என்ன பண்ணலை, கேட்கப்படலை. ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சில நேரங்களில் நம்முடைய இருதயத்தை நம்ம ஒன்று என்ன பண்ண வேண்டும், நம்ம பரிசோதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட சிந்தையாக இருக்கிறது. தேவன் ஹல்லேலூயா அநேக எல்லாருடைய விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த இருதயத்திலே அக்கிரம சிந்தை இருக்கும்போது ஆண்டவர் சில நேரங்களில் என்ன பண்ண மாட்டாரு, செவி கொடார். ஆனால் அந்த அக்கிரம சிந்தையை மாற்றி தேவன் என்ன பண்ணுகிறாரு, நம்மளுக்கு செவி கொடுக்கிற ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப முதலாவது இந்த வசனத்தில் பார்க்கும்போது இருதயம், அப்படிதானே, இருதயத்தில் அக்கிரம சிந்தை காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அக்கிரம சிந்தை நம்ம கொண்டிருக்கும் போது ஆண்டவர் நமக்கு செவி கொடார். ஹல்லேலூயா. நம்ம வேதத்தில் வந்து பார்க்கும்போது ஆதியாகமம் 6வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தில் நம்ம வந்து பார்க்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுகிற, ஜனங்கள் பெருகுகிறாங்க. பெருகும் பொழுது இங்கே சொல்லப்படுகிறது மனுஷனுடைய அக்கிரமமும் பூமியில் என்ன பண்ணுகிறது, பெருகினது. ஹல்லேலூயா. என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் என்ன பண்ணுகிறது, பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் பார்க்கிறாரு, அப்படிதானே. ஹல்லேலூயா. எங்க பார்க்கிறாரு, அவனுடைய இருதயத்தை பார்க்கிறாரு. இருதயத்தின் நினைவுகள், அப்படிதானே, நினைவுகள் கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, பார்க்கிறாரு. தோற்றம் எல்லாம் என்ன பண்ணுகிறாரு, நித்தமும் என்ன பண்ணுகிறாரு, பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. கண்டிப்பா இந்த வசனத்தில் பார்க்கும்போது தேவன் நம்மளையும் அப்படிதானே, நம்ம அவரால் ஹல்லேலூயா நம்ம ஆண்டவர் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். அப்போ நம்முடைய சிந்தைகளை பார்க்கிறாரு, நம்முடைய நினைவுகளை பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்ம என்ன சிந்திக்கிறோம் என்கிறத கர்த்தர் பார்க்கிறாரு. அந்த சிந்தையில என்ன பண்ணுகிறது, அக்கிரமமும் பாவமும் காரியங்களும் ஹல்லேலூயா அவருடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் பொல்லாததாக இருக்கும்போது சில நேரம் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, செவி கொடார். ஹல்லேலூயா. அவன் பார்க்குறோம், ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அங்கே பார்க்குறாரு அக்கிரமம் பூமியில் என்ன பண்ணுகிறது, பெருகுகிறது. மனுஷனுடைய அந்த இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் என்ன பண்ணுகிறது, நித்தமும், அப்படிதான். அப்போ ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளை என்ன பண்ணுகிறாரு, நம்முடைய இருதயத்தை பார்த்து கொண்டே இருக்கிறாரு, வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்த உள்ள வசனத்தில் பார்க்குறோம், அவனுடைய இருதயம் பொல்லாதது. அவனுடைய இருதயம் என்ன பண்ணுகிறது, நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது. அவனுடைய இருதயத்தின் நினைவு அக்கிரம சிந்தை. ஹல்லேலூயா. இதெல்லாம் வந்து கர்த்தர் பார்க்கிறாரு. ஆண்டவருடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, 6வது வசனத்தில், தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு என்ன பண்ணுகிறது, விசனமாயிருந்தது. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாருடைய அந்த இருதயம் நினைவுகள் அக்கிரம சிந்தையாக, ஹல்லேலூயா, பொல்லாத நினைவுகளாக இருக்கும்போது கர்த்தருடைய இருதயமும் என்ன பண்ணுகிறது, விசனப்படுகிறது. ஹல்லேலூயா. வேதனை படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய இருதயம் அப்படிதானே, நம்முடைய இருதயம் சிந்தை. நம்ம நினைப்போம், ஏன் சிந்தை தானே, ஏன் நினைவு தானே, யாரு பார்க்க போறா. ஹல்லேலூயா. அப்ப நினைவுகளை ஆளுகை செய்கிற தகப்பன் நம்முடைய நினைவை பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த நினைவுகளிலே அக்கிரம சிந்தைகள் அப்ப அது அதிகமாகும் போது கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, செவி கொடார் என்று நம்ம என்ன பண்ணுகிறோம், நம்ம வேதத்தில் நம்ம வந்து பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்து சொல்லும்போது அந்த இருதயத்தை குறித்து மார்க் 7வது அதிகாரம் அதனுடைய 20, 21 ஆகிய அந்த வசனங்களை வந்து பார்க்கும்போது மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை என்ன பண்ணுமாம், தீட்டுப்படுத்தும். அதில் மனுஷருக்கு உள்ள, அப்படிதானே. அப்போ நம்ம ஒவ்வொருவருடைய அந்த ஆத்மாவில் என்ன பண்ணுது, பாவம் என்ன பண்ணுகிறது இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ மனுஷருக்குள்ளே இருந்து புறப்படுகிறது மனுஷனை என்ன பண்ணுமாம், தீட்டுப்படுத்தும். அப்போ என்ன எழுதப்பட்டிருக்கு, எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகள், அப்போ இருதயத்துக்குள்ளே இருந்து பொல்லாத சிந்தைகள் வந்து வருது. அப்போ எல்லாருக்குள்ளும் இருக்கு. நம்ம சில நேரங்களில் வந்து சொல்லுவோம், என்ன பண்ணுது, சில பிள்ளைகள் அப்படிதானே, சில பிள்ளைகள் அந்த பொல்லாத நடக்க உள்ள பிள்ளைகளோடு கலந்து அவன் என்ன பண்ணிட்டான், கெட்டு போயிட்டான், அப்படியெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களை வந்து குற்றம் சாட்டுவாங்க, அப்படிதானே. அதெல்லாம் அப்படி ஒரு இருந்தாலும், ஆனால் ஒவ்வொருவருக்குள்ள அந்த இருதயத்துக்கு உள்ள என்னது, பொல்லாத சிந்தனைகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதே மாதிரி விபச்சாரங்கள் இருக்கிறது, வேசித்தனங்கள் இருக்கிறது, கொலை பாதகங்கள் இருக்கிறது, களவுகள் இருக்கிறது, பொருளாசைகள் இருக்கிறது, துச்சதனங்கள், கபடு, காமவிகாரம், வன்கண், தூசணம், பெருமை, மதிகேடு,
புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை என்ன பண்ணுமாம்? தீட்டுப்படுத்தும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் கெட்டு போகிறதற்கு, அவன் அக்கிரம சிந்தியா இருக்கிறதற்கு என்ன பண்ணுகிறது? நம்ம ஒரு தனிமையா ஒரு இடத்துல இருந்தாலும் என்ன பண்ணுகிறது? அந்த இருதயம் என்ன பண்ணுகிறது? இருதயத்துக்கு உள்ள இருந்து பொல்லாத சிந்தனைகள் என்ன பண்ணுகிறது? வருகிறது. அக்கிரமம் என்ன பண்ணுகிறது? நம்ம இந்த நினைவுகளில் எல்லாம் என்ன பண்ண முடியும். அப்போ ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை, நினைவுகளை என்ன பண்ணுகிறாரு? பார்த்து கொண்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ நினைவுகளை குறித்து, இருதயத்தை குறித்து நம்ம ரொம்ப எப்பொழுதும் விழிப்பாக, எச்சரிக்கையா நம்ம என்ன பண்ண வேண்டும்? நம்ம காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இருதயம் தானே, சும்மா யோசனை தானே, அது பாட்டுக்கு வருது. நிறைய பேர் பாவம் செய்கிறவங்க அப்படி தானே. எப்படின்னா, நான் அப்படி இருந்தேன், சிந்தையில் என்ன போராட்டம். ஹல்லேலூயா. திடீர்னு என்ன வந்தது? அதை செய்வாங்க. ஹல்லேலூயா. அதுதான் பாவம். ஹல்லேலூயா. அப்போ கண்டிப்பா நம்ம இருதயத்தை, நம்முடைய அக்கிரம நினைவுகள், அந்த நினைவுகள் வராதபடிக்கு நம்ம இருக்கிறதுக்கு தேவனுடைய வார்த்தைகளினால, தேவனுடைய காரியங்களை நம்ம சிந்திக்கிறதும், அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறதும், அவரை துதிக்கிறோம், அவரை தேடும் போது அந்த பொல்லாத சிந்தனைகள் எழும்பாதபடிக்கு நம்ம என்ன பண்ணுகிறோம்? பாதுகாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. நம்ம அந்த சிந்தனைகளில் என்ன பண்ணுகிறது? தேவனுடைய வசனங்களை, வார்த்தைகளை, தேவனுடைய அந்த காரியங்களை நம்ம தேடாதபடிக்கு இருக்கும்போது என்ன பண்ணுகிறது? நம்மளை என்ன பண்ணுகிறது? நம்முடைய அந்த இருதயத்துக்கு உள்ள இருந்து பொல்லாத சிந்தனைகள் ஏற்பட்டு நம்மளை என்ன பண்ணுகிறது? தீட்டுப்படுத்துகிறதா இருக்கிறது. அதனால நம்ம எப்போதுமே நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப எச்சரிக்கையாக நம்ம என்ன பண்ணணும்? நம்ம காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, 1 சாமுவேல் 16வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தில் பார்க்கும்போது பாருங்க, சாமுவேல் தீர்க்கதரிசி அப்படித்தானே, ஹல்லேலூயா, தாவீதுடைய அந்த ஈசாயுடைய வீட்டில் வருகிறார். ஒரு ஆளை நான் என்ன பண்ணுகிறேன்? அடுத்த ஒரு ஆளை நீ அபிஷேகம் பண்ணணும் ராஜாவாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டதன் மூலமாக அங்கே வருகிறார். அப்படித்தானே. அப்போ எல்லாரும் என்ன பண்ணுகிறாங்க? ஒவ்வொரு ஆட்களை, ஈசாய்க்கு நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க. அப்போ மூத்த பிள்ளை ஒரு ஆளுக்கு, இவன் தான் அடுத்த ராஜா. அப்படித்தானே. அவனுடைய வளர்ச்சி, சரீர வளர்ச்சி, அப்போ எல்லாம் வெளிப்பிரகாரமாக எல்லாம் இருக்கு. அப்படித்தானே. ஹல்லேலூயா. அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசியே என்ன பண்ணுகிறாரு? அவர் நினைக்கிறாரு, ஓ இவன் தான் அப்படின்னு என்ன பண்ணுகிறாரு? நினைச்சு அபிஷேகம் பண்ண போறாரு. ஹல்லேலூயா. அப்பதான் கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு? தடுக்கிறாரு. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். ஹல்லேலூயா. நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசிக்கு சொல்லுகிறார். அப்படிதானே. சிலங்களை நம்மளும் நினைப்போம். அப்படிதானே. ஹல்லேலூயா. இந்த ஆளு, இவங்க இப்படி சில விருப்பங்கள் பண்ணுவோம். ஆனால் அந்த விருப்பங்கள் என்ன பண்ணாது? நடக்காது. எல்லாமே உகந்ததா இருந்தாலும். அப்படிதானே. அப்போ இங்கே பாருங்க, ஈசாவுடைய இந்த மூத்த பிள்ளை எல்லாருக்கும் சரீர வளர்ச்சி, அவன் ஒரு யுத்த வீரன். அப்படிதானே. எல்லாம் கரெக்டாக இருக்கு. ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் எங்க பார்க்கிறாரு? இருதயத்தை பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ தாவீது அப்படிதானே, அவருக்கு இருதயத்துக்கு ஏற்ற அந்த காரியங்களை ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்றபடி என்ன பண்ணுகிறாரு? ஹல்லேலூயா. அவர் வனாந்தரத்தில் இருக்கும்போது வாழுகிறார். அவருடைய வாழ்க்கையில் சில டார்க்னஸ் அதெல்லாம் உண்டு. அப்படிதானே. அப்போ எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சில இருளான பக்கங்கள் என்ன பண்ணுகிறது? உண்டு. இந்த சங்கீதத்தில் பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் செய்த நன்மைகள், என் விண்ணப்பத்தை கேட்டார், செவி கொடுத்தார், நான் புகழ்ந்தேன், எல்லாம் சொல்லுகிறாரு. ஆனாலும் அதில் ஒரு டார்க் சொல்லுகிறாரு, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன். ஹல்லேலூயா. தேவன் அப்போ என்ன பண்ணல? செவி கொடுக்கல. ஹல்லேலூயா. அப்போ இங்கே பார்க்குறோம் பாருங்க, ஆண்டவருடைய பார்வை எப்போதுமே வெளிப்பிரகாரமாக பார்க்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. சரீர வளர்ச்சியோ, இப்போ நம்ம ஆலயத்துக்கு நம்ம போகிறோம், ஆண்டவரை தேடுகிறோம், ஆண்டவர் நம்மளை புகழுகிறோம். அப்படிதானே. நம்ம ஆண்டவரத்தை எல்லா காரியங்களும் செய்கிறோம். ஆனால் இருதயத்தின் தோற்றம் எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. இருதயத்தை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு? இன்றைக்கு பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, சரீர வளர்ச்சி என்ன பண்ணுகிறது? அவனுடைய முகம் அப்படி என்ன பார்க்க வேண்டாம். நானும் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். ஹல்லேலூயா. மனுஷன் அப்படிதானே, மனுஷன் பார்க்கிறபடி நான் என்ன பண்ண மாட்டேன்? பார்க்க மாட்டேன். அவன் முகத்தை பார்ப்பான். வெளிப்பிரகாரத்தை தான் மனுஷன் என்ன பண்ணுவான்? பார்ப்பான். ஆனால் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய இருதயம் இன்னைக்கு எப்படிப்பட்டதாக நம்ம இருக்கிறது? நம்ம தேவனை தேடுகிறோம், ஆண்டவர் ஆராதிக்கிறோம், எல்லா காரியங்களும் இருந்தாலும் நம்முடைய சிந்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்ம வீட்டில் இருக்கும்போது, ஹல்லேலூயா, வெளியில் போகும்போது, ஹல்லேலூயா, சில தேவனுக்கு பயப்படாத பிள்ளைகள் மத்தியில் நம்ம போகும்போது
நம்முடைய இருதயம் என்ன சிந்தையில் வந்து காணப்படுகிறது, அதையும் கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சிந்தை அக்கிரமமும் பாவமும் இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைந்து இருக்கும்போது ஆண்டவருடைய இருதயம் மகிழுமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி அந்த ஆதியாகமத்தில் சொன்னது போல அவருக்கு ரொம்ப என்ன பண்ணுகிறது, விசனமாக என்ன பண்ணுகிறதா இருந்துச்சா? ஹல்லேலூயா. அப்ப சிந்தைகள் தேவனுக்கு ஏற்றவைகளை வந்து செய்யும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாக என்ன பண்ணுகிறேன் கண்டேன். ஏன்னா தேவனுக்கு ஏற்றவைகளை என்ன பண்ணுகிறாரு, அவர் தேடுகிறார். வனாந்தரத்தில் இருக்கிறார், ஆடு மேய்க்கிறார். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், பாடுகிறார், துதிக்கிறார். அவர் என்ன பண்ணுகிறார், அபிஷேகிக்கிறார். அப்படிதானே? ஹல்லேலூயா. அப்போ அவர் நிறைய சவுலுக்கு சில போராட்டங்கள் வந்தபோது அவர் பாடி என்ன பண்ணுறார், துதிக்கும் போது அந்த பொல்லாத ஆவி என்ன பண்ணுகிறது, ஓடுகிறார். அப்படிப்பட்ட அந்த கிருபைகளை கர்த்தர் கொடுத்து தேவன் தாவீதை என்ன பண்ணுகிறாரு, ஆசீர்வதிக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலும் ஒரு இருளான பக்கங்கள் இருக்கிறது. அப்படிதானே? ஹல்லேலூயா. அவர் சில தவறுகளும் காரியங்களும் செய்த போது, அக்கிரமம் செய்த போது அந்த பிள்ளைக்காக என்ன பண்ணுகிறாரு, ஜெபம் பண்ணுகிறார். அப்படிதானே? ஹல்லேலூயா. உபவாசம் பண்ணுகிறார். எல்லா காரியங்களும் வந்து செய்கிறார். அதில் தாழ்த்தி செய்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் எதுவுமே என்ன பண்ணலை, மடக்கலை, மாறலை. அப்படிதானே? அப்போ நம்ம ஒன்று என்னன்னு, நம்ம எவ்வளவு பெரியதான தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும், எவ்வளோ நம்ம இந்த உலகத்தில் ஆண்டவருடைய காரியங்களில், இல்லை அது பாஸ்டராக இருக்கலாம், எந்த ஆளாக இருக்கலாம். அப்படிதானே? எல்லாருக்குள்ளும் சில நேரங்களில் இந்த சிந்தையை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, பார்க்குறாரு. அப்படிதானே? சிந்தைகளில் அக்கிரமமும் காரியங்களும் நம்ம வந்து வரும்போது நம்ம இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ணுகிறோம், ஹல்லேலூயா, சில காரியங்களில் ஒரு தடைகளாக என்ன பண்ணுகிறது வந்து இருக்கும். ஹல்லேலூயா. அதனால கண்டிப்பாக தேவனுடைய பார்வையில் நம்முடைய இருதயத்தை நம்முடைய சிந்திக்கிறதுல நம்முடைய ஹல்லேலூயா தேவன் என்ன என் சிந்தையை வந்து பார்க்குறாரு அப்படின்னு நம்ம நினைத்து நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிப்போம் என்றால் கர்த்தர் சூப்பராக நம்மளை என்ன பண்ணுகிறாரு, நம்மளை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. அக்கிரமம் வராதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும், ஹல்லேலூயா, நம்மளை என்ன பண்ணணும், காத்து கொள்ள வேண்டும். அதே போல தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து சொல்லும்போது லூக்கா 10வது அதிகாரம் அதனுடைய 27வது அந்த வசனத்தில் பார்க்கும்போது ஒரு நியாயசாஸ்திரி தேவனுடைய சமூகத்தில் வந்து என்ன பண்ணுகிறாரு, கேட்கிறார். அப்படிதானே? ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஆண்டவர் கேட்கிறாரு, நீ நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிற? அவன் சொல்லுகிறான். அப்படிதானே? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் என்ன பண்ணுவாயாக, அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். ஹல்லேலூயா. அப்போ முழு சிந்தை. அப்படிதானே? அப்போ நம்மளோட சிந்தையை, நம்முடைய இருதயத்தின் தோற்றத்தை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, பார்க்கிறார். அதையும் எதிர்பார்க்கிறார். அதான் சொல்லுகிறார், மகனே உன் இருதயத்தை எனக்கு என்ன பண்ணுகிறது தான்னு கேட்கிறாரு. ஹல்லேலூயா. இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என்னுடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்து நான் அவனுக்குள்ள என்ன பண்ணுவேன், பிரவேசிப்பேன்னு சொல்லுகிறார். அப்போ இருதயத்துக்குள்ள தேவன் என்ன பண்ணுகிறார், வசிக்கிறதுக்கு நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணணும், அக்கிரம சிந்தை இல்லாதபடிக்கு நம்ம நீக்கி கொடுக்கணும். ஹல்லேலூயா. இது அந்த கால வேளையில் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், இந்த வார்த்தையின் வழியாக நேற்றைக்கு அல்லது இரவில் அந்த வார்த்தையை எனக்கு படிக்கும்படி செய்தார். அந்த இரவில் இந்த வார்த்தைகளை ஹல்லேலூயா கர்த்தர் தந்தார். ஹல்லேலூயா. அப்போ இருதயத்தை கர்த்தர் நம்முடைய இருதயத்துக்குள்ள வர, நம்முடைய வீட்டுக்குள்ள வர, அப்படிதானே, நம்முடைய சிந்தைகளுக்குள்ள தேவனுடைய ஆளுக வர, நம்முடைய அக்கிரம சிந்தையை நம்ம கொஞ்சம் என்ன பண்ணணும், நீக்கி கொடுக்கணும். ஹல்லேலூயா. அப்படி நீக்கி நம்ம வழிகளை நம்ம திறப்போம் என்றால் கர்த்தர் நம்முடைய சிந்தைகளை கர்த்தர் ஆளுகை செய்ய, அதை தான் கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, விரும்புகிறார். அப்படி அந்த விருப்பம் இருக்கும்போது அவருடைய இருதயம் என்ன பண்ணாது, நிச்சயமாக என்ன பண்ணாது, விசனப்படாது. ஹல்லேலூயா. அப்போ விசனப்படாதபடிக்கு ஹல்லேலூயா நம்ம இருக்க கர்த்தருக்கேற்ற அந்த காரியங்களை நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து தேடணும். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் பிலிப்பியர் 3வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தில் வந்து நம்ம வந்து பார்க்கும்போது 15வது வசனத்தில் இருக்கிறது, ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். ஹல்லேலூயா. இந்த சிந்தை என்ன சிந்தைன்னா, நான் அடைந்தாயிற்று, நான் முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையா என்ன பண்ணுகிறேன், தொடருகிறேன். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆண்டவரை தேடுகிறோம். நம்மளுக்குள்ள ஒரு நான் எல்லாம் இது பண்ணிட்டேன் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம், நான் முழுவதும் அடைந்தாயிற்று என்ன பண்ணக்கூடாது, நம்ம சொல்லக்கூடாது. அப்படி நினைச்சோன்னா நம்ம அடுத்து பாவம் செய்ய என்ன பண்ணிடுவோம், ஆரம்பிச்சுக்கிடுவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுக்கு நம்ம திருப்தி பட்டுருவோம், நான் ஆலயத்துக்கு போகிறேன், நான் நல்லா இருக்கிறேன் இப்படின்னு ஒரு சிந்தை வந்தோன்னா என்ன பண்ணுகிறது, நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாவ வழிகளில் போக
பரவாயில்ல, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தையில் நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம போயிடுவோம். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது பாருங்க, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். ஹல்லேலூயா. அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறைந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி என்ன பண்ணுகிறேன், தொடருகிறேன். ஹல்லேலூயா. இந்த சிந்தை நம்மளுக்கு இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, இன்னைக்கு கடந்து போச்சு, இந்த நாளில் என் சிந்தையை ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய சிந்தையை, நம்முடைய இருதயத்தை, ஹல்லேலூயா, நம்முடைய இருதயத்துக்குள்ளாடி தேவனுடைய ஹல்லேலூயா வார்த்தைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும், இடம் கொடுக்கணும். அக்கிரம சிந்தைகளை கர்த்தர் மாற்றி, ஹல்லேலூயா, அக்கிரம சிந்தைகளை கர்த்தர் மாற்றி தேவ சிந்தைகளுக்கு ஏற்ற அந்த காரியங்களை நம்ம தேடுகிறதுக்கு நம்மளை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவருடைய உள்ளம் என்ன பண்ணும், ஹல்லேலூயா, மகிழ்ச்சி அடையும். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் அந்த முழு இருதயத்தோடும் தேடும் போது கண்டிப்பாக நிச்சயமாக நம்முடைய விண்ணப்பத்தை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, கேட்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் நம்ம அந்த வாசித்த அந்த வசனங்கள், ஹல்லேலூயா, என்ன வசனம், ஸ்தோத்திரம், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். இன்றைக்கு நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் கர்த்தர் கேட்கிறார், அப்படிதானே? ஹல்லேலூயா. ஆண்டவர், என் இருதயம் ஒருவேளை அக்கிரம சிந்தையாக இருக்கா? ஆண்டவரே, என் இருதயத்தை இன்றை முதல் ஹல்லேலூயா நான் உம்முடைய ஆண்டவர் இருதயத்தில் இந்த சிந்தனைகளில் அப்பா பொல்லாத எண்ணங்கள் வராதபடிக்கு இருக்கும்படியான காரியங்களை நான் செய்கிறதுக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேனப்பா, எனக்கு பலன் தாரும் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் கேளுங்க. கண்டிப்பாக நிச்சயம் என்ன பண்ணுகிறார், தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நம்ம ஆண்டவருக்குள்ளே நம்ம இருக்கிறோமா, ஒன்று நான் இனி முடிஞ்சிட்டு போதும் திருப்திப்படுத்தி கொண்டிருக்க முடியாது. ஆண்டவரை இன்னும் அடுத்ததில் இன்னும் நான் முன்னேறி போகணும்ப்பா, அந்த கிருபை எனக்கு தாங்க. ஏன்னா உயிரோடு இருக்கிற அந்த நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஓடணும். ஹல்லேலூயா. நம்ம எப்போ வேணாலும் என்ன பண்ணிடலாம், நம்ம கீழே விழுந்துடலாம். அதனால் ஆண்டவருடைய அந்த பலன் கேட்டு ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தை, அந்த சிந்தனைகளை, நினைவுகளை தேவனுடைய வார்த்தைகளுக்கும் வசனங்களுக்கும் அவருக்கும் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாக தேவன் நம்மளுக்கு செவி கொடுப்பார். நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை என்ன பண்ணுகிறார், நிச்சயமாக நம்ம என்ன பண்ண ஆண்டவர் கேட்பார். ஹல்லேலூயா. கர்த்ததாமே இந்த வார்த்தையினால் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அந்த ஒரு பாடலை பாடி நம்ம ஜெபித்து இந்த ஆராதனையை நாம் முடிக்கலாம். ஹல்லேலூயா. தேவா என்னை பாடைக்கீரே, இதோ என் யாவும் தாரே, உந்தன் மானேசம் எந்தனை பந்திப்பதினா, தேவா என்னை பாடைக்கீரே, இதோ என் யாவும் தாரே, உந்தன் மானேசம் எந்தனை பந்திப்பதினா, என் நேசம் பாசம் யாவையும் ஏதோ அங்கீகரியோ, உம்மால் காக்கப்பட்டென்றும் நான் நிலைத்திருப்பே. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, எனதெல்லாம் படைத்தே, பூரண ரட்சிப்படைந்தே, மீட்பரத்தா, என் மனம் சித்தம் யாவுமே சந்தோஷமாய் நான் தாரே, பூரணமாய் சுத்தம் செய்யோ, தீமையை நீக்கோ, தாரேன் என் முழு ஜீவனை, கேளோ என் விண்ணப்பத்தை, சொந்தமான
எங்கள் மகா இரக்கமும் கிருபை நிறைந்திருமே ஏசப்பா. நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இவ்வளோ நேரமாக இந்த நாளில் கத்தாவே ஆண்டவரே கத்தாவே அப்பா இந்த கூடுகை கத்த நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. இந்த ஒவ்வொரு நாளும் நடக்கிற இந்த ஆராதனைகளிலும் என் தேவனுடைய பிரசன்னம் அப்பா ஆண்டவரே அப்பா நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தரை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்க கத்த உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளில் ஆண்டவரே நல்ல பால்களை தந்தீர் ஆண்டவரே அப்பா துதிக்க செய்தீங்க. உடைய வார்த்தைகளை தந்தீங்க கத்த தந்த கிருபைகளுக்காக ஏசப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலங்கத்தா இந்த கால வேளை இணைந்து வந்திருக்கிற இந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசப்பா. கர்த்தருடைய ஆண்டவரே பாதுகாப்பில் ஆண்டவர் பிள்ளைகள் எல்லாரும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கைடு சில வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. என்ன மன விருப்பங்களை உடைய சமூகத்தில் ஆண்டவரை எந்த விண்ணப்பத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரை அந்த மன விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றி கொடுங்கப்பா. எந்த இருளின் அதிகாரங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் ஜீவிதத்தில் பலன் கொள்ளாதபடிக்கு ஆவியானவர் நீர் கர்த்தாவே அவருடைய குடும்பம் முழுவதும் கர்த்தர் நீர் ஆளுகை செய்வீராக. கர்த்தர் பலப்படுத்துங்க ஏசப்பா. எல்லா இருளின் அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தினால நீங்கட்டும் ஆண்டவர். ஒரு புதிய வெளிச்சம், ஒரு புதிய மாறுதல் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே இந்த முதல் உண்டாகட்டும் ஏசப்பா. அற்புதங்களை கர்த்தர் காண செய்யுங்க, அதிசயங்களை கர்த்தர் காண செய்யுங்க. எல்லா குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்கி தேவனுடைய ஆண்டவரே அப்பா ஆசீர்வாதம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் ஜீவிதத்தில் ஆண்டவர் பிள்ளைகளோட வாழ்க்கையில் கர்த்தர் ஆண்டவரை உண்டாயிருக்கட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் ஏசப்பா. இந்த நாட்களில் கர்த்தாவே இந்த கால வேளையில் தேடின இந்த நேரங்கள் அப்பா உமக்கு உம்மோடு செலவிட்ட இந்த நேரங்கள் கண்டிப்பாக அது நிச்சயமாக அது மிகுந்த ஒரு ஆசீர்வாதங்களை அவருடைய வாழ்க்கையில் கொண்டு வரட்டும் கர்த்தாவே. நல்ல சாட்சிகளை கர்த்தர் எடுப்பு வரும் நாட்களில் கர்த்தர் ஆண்டவரே அப்பா யாரெல்லாம் ஆண்டவரே அந்த கூடுகையில் இணைந்து வர வேண்டும் அந்த பிள்ளைகளோடு கர்த்தர் நீங்கள் பேசுங்க, இணைந்து கர்த்தர் வரம்படி செய்யுங்க. நாங்கள் ஆண்டவர் ஒருமித்து உடைய நாமத்தை உயர்த்த கர்த்தரை ஒவ்வொருவருக்கும் கிருபை பலன் ஆரோக்கியம் தந்துடலுங்க ஏசப்பா. யாராவது வியாதியில் பலவீனங்களில் கர்த்தாவே கண்ணீரில் கவலை இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே நீர் இந்த கால வேளையிலே கர்த்தாவே ஆற்றுங்க. தடைகளெல்லாம் நீக்கி நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலத்த அற்புதங்களை அதிசயங்களை கர்த்தர் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கர்த்தர் செய்யுங்கப்பா. எல்லா பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காமல் போகட்டும் ஆண்டவர். அவைகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் ஆவி அபிஷேகத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் நிரப்பி ஆண்டவர் அவருடைய எல்லைகளில் எந்த சத்துனுடைய உட்புகுதல் இல்லாதபடிக்கு அப்பா உம்முடைய பாதுகாப்பு ஆண்டவர் உண்டாயிருக்கட்டும். சகல தடைகளை கர்த்தர் மாற்றுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதிகன மகிமையெல்லாம் ஏசப்பா நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கியமும் சமாதானம் இன்று என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு கூட தங்கியிருப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.